நேற்று மாதிரி இன்றைக்கும் பிக் பாஸ் ஒரு பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளூ டீம் உட்காந்து சாம்பார் ஸ்குவாடில் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் யார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க, யாருமே இப்போ சரியாகவே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றையும் வந்து சாண்ட்ரா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்ப பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னோடனே வரிசையாக எல்லாருமே வந்து கனிக்கு ஓட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து கனியை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாரு பற்றி டிஸ்கஷன் நடக்குது. பாரு வந்து பழைய பாரு திரும்பி வந்துட்டா, கோர் பாரு இன்னைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. இப்போ கானா வினோத்தும் சொல்கிறாரு, ஆமாம் நான் நேற்று தெரியாமல் வந்து புகழ்ந்துட்டேன்ப்பா, என் வாயை நான் முதல்ல கழுவிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நேற்று அவர் எப்போ பார்வதி புகழ்ந்தார் அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு ஞாபகம் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் சாண்ட்ரா பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் கானா வினோத் சொல்வார், ரொம்ப பயந்த மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் வீக் நம்ம எல்லாருமே போட்டிருப்போம், சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாரும் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எதுக்கு சண்டைன்னு சொல்லி தான் ஒதுங்கி போகிறாங்க போல இருக்குது. அதுதான் அவர் கானா வினோத்தும் சொல்கிறாரு. அதே மாதிரி பாருவும் பழைய அதே சேம் பாடி லாங்குவேஜ், மார்க்கிங் பாடி லாங்குவேஜ், ட்ரிகரிங் கேம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் யாரை ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுவீங்க சாம்பார் ஸ்குவாட்லன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.